ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றவங்க எல்லாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸாக சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு படம் இல்லைன்ட்டு. ஆனால் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஏ ஃபிலிம் அந்த மாதிரி சொன்னாங்க, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டான ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. போரே இல்லை, நல்லா தான் இருக்கு படம் ஃபுல்லாக. மற்றவங்க நிறைய ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, நல்லா இல்லை அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த கதை சொன்னால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் செம்மையாக இருந்தது. என்னைக்கு இருந்தாலும் ஒரே சூப்பர் ஸ்டார் தான். டைட்டில் கார்டிலே போட்டாங்க. எல்லாமே பிடிச்சிருந்து. செம்மையாக பண்ணியிருக்காரு. என்றைக்குமே அவர் செம்மையாக தான் பண்ணுவார். அதெல்லாம் யாருக்குமே அவர் வயசாச்சுன்னு சொல்லவே முடியாது. அவரை எப்படி போய் சொல்ல முடியும்? எங்கேயும் போர் அடிக்கல. யார் சொன்னால் நல்லா இல்லைன்னு. படம் செம்மையாக இருக்குது. படம் வந்து பக்கா மாசு. ரஜினிக்காக பார்க்கலாம். கதை ஓகே, அது நல்லா தான் இருக்குது. அவங்க நெகட்டிவ் ரிவ்யூலாம் விடுங்க. படம் நான் 3வது வாட்டி பார்க்குறேன். பக்காவாக இருக்குது. இல்லை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ நல்லா ஒரு அந்த கூஸ் பம்ப்ஸ் நல்லா இருந்தது. செகண்ட் டைம் பார்க்கணும்னு தோணுச்சு. தேர்ட் டைம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு இது பார்த்துட்டு போகிற மாதிரி மாஸ் ப்ரோ. அந்த டிஏஜிங்லாம் வந்துட்டு பக்காவாக இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ஏன் தான் நெகட்டிவ் வருது தெரிய மாட்டேங்குது. ஓகே, அதை பக்காவாக பார்க்கலாம். இல்லை அப்பப்போ லைட்டாக லேக் வரும். மற்றபடி படம் வேணா வேறு எப்படி எடுக்க முடியும்? அங்கங்கே இதுதான் இவங்க அப்படியே பர்ஃபெக்டாக எதிர்பார்க்குறாங்க போல. எப்படின்னு தெரில. லோகி அத்த வாட்டி தரமாக செஞ்சிருவா போல. நான் பக்காதான் பார்க்கலாம். நிறைய வாட்டி பார்க்கலாம். சூப்பர் சார், நல்லா இருந்தது படம். ஒரு வாரமாக படம் டிக்கெட்டே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு கிடச்சிருச்சு. பார்த்துட்டோம். சந்தோஷமாக இருக்குது. செம்ம சார். இந்த வயசில் செம்மையாக இருந்தது. ஃபைட்டிங்லாம் நல்லா டச்சிங்காகவும் இருந்தது. சீன்ஸ்லாம் அப்படியே ரொம்ப அந்த பழைய படம் பார்த்த மாதிரியே இருந்தது. 4வது தடவை பார்க்குறோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? சும்மா அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நம்பாதீங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து தான் எல்லாம் பில்டப் பண்ணுறாங்க. உள்ளே போய் பாருங்க, அவ்வளோ கிளாப்ஸ். சும்மா ட்ரெண்டுக்காக வெளியில் வந்து ஃபேக் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. தலைவர் படத்தில் என்ன பிடிக்கணும்? தலைவர் தான், வேற என்ன? எப்படி பண்ணியிருக்காரா? 50 years ஆஃப் ரஜினிசம்ங்க. தலைவர் தான் இண்டஸ்ட்ரியே. தலைவர் தான், வேற என்ன வேணும்? ஆசம் மூவி. தலைவர் படத்தில் வந்து போர்டுன்றதுக்கு பேச்சே இல்லைங்க. தலைவர் படம் ஸ்டார்டிங் டு எண்டு. தலைவரை வந்து பார்த்து மாதம் செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க. எவ்ரிவன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. லேகு, ஃபேக் ரிவ்யூ அதெல்லாம் ப்ளீஸ் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தலைவர் மூவியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வெளில வந்து சொல்கிறதுல யார் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்கலாம் வந்து இந்த பப்ளிசிட்டி கெயின் பண்ணுறதுக்காக தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கு, டைம், எஃபர்ட் போட்டு படம் எடுத்தா சும்மா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு அந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தும் படம் இன்னும் ஓடுது, இவ்வளோ கூட்டம் வருது, ஃபுல் ஹவுஸ் புக்கிங்காக இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க. தலைவரை வந்து யாராலையும் அசிச்சிக்கவே முடியாதுங்க. சும்மா பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க. சூப்பராக இருந்தது. தலைவரே ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக மேன்லியாக இருந்தார். எல்லா ஆக்டரையும் ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஏஜுக்கு உண்மையாலுமே பெரிய விஷயம் இல்லையா? நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது. இதுக்கு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம். நல்லா இருந்தது. சூப்பராக போகுது சார். இன்னும் 2 டைம் பார்க்கணும். சூப்பராக இருக்கார். அவர்லாம் சின்ன பையன் மாதிரி இருக்கார் இந்த வயசுலையும். அமீர் கான் எல்லாருமே சின்ன வயசாக தான் தெரியுறாங்க இதில். தேங்க்யூ. சூப்பர். இன்னும் 2 டைம்ஸ் பார்க்கலாம். இனிமேல் லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கனகராஜன் பேர் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இருக்கு. உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் ரிவ்யூ பார்த்துட்டா வந்தேன். நிறைய மிக்சட் ரிவ்யூஸாக தான் இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு ஓகே, எதுக்கு இந்த படத்தை வந்து குத்த சொல்கிறாங்க, நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தா தான் புரியுது ஏன் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்றது. நீங்கள் நிறைய எதிர்பார்த்து வந்தது வந்து சைமன் கேரக்டர் வச்சு நல்லா பண்ணியிருப்பாங்க தான். ஆனால் அவர் தான் வந்து ரொம்ப மோசமாக பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த படத்தில் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ரஜினி சார் ப்ரெசன்ஸு, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு. அனிருத் பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொண்டு போன ஃபுல் பவர் எல்லாத்தையும் குறைச்சிட்டு அப்படியே டவுன் ஹில் தான் போயிட்டே இருக்கும். கடைசியில் சரி ஒரு மாசாக காட்டணுமே அப்படின்னு வந்து லாஸ்ட் 10 minutesல வந்து உங்களுக்கு ரோலெக்ஸ் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் வருது. ஓடிடியிலே வெயிட் பண்ணி பார்க்கறனா பாருங்கள். இல்லை ரஜினி ஃபேனாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக வந்து பார்க்கலாம். மற்ற நியூட்ரல் ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னா உங்கள் இஷ்டம், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்கள் வந்து பார்க்கலாம். நாகார்ஜுன மட்டும் என்ன பாவம் பண்ணாரு? அவரையும் வச்சிருக்கலாம் லாஸ்ட் சீனில். அவரை மட்டும் கொண்டுட்டாங்க. ரொம்ப வந்துட்டு வயலன்ஸாக இருக்கு. இவ்வளோ வயலன்ஸ் தேவையில்ல. லோகேஷ் கனகராஜ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ரஜினி பையனெல்லாம் அவர் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சாங்கும் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு படம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே கிளைமேக்ஸில் வருவாங்க. வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாரு.
லோகேஷ் கனகராஜ் வேற லெவல். அனிருத்தும் செமையா பண்ணிருக்காரு. நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கிடையாது, படமே செமையா இருக்கு. வந்து பாத்தீங்க எல்லாரும் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ற மாதிரிலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. ரஜினி எல்லாருமே எல்லாம் பண்ணிருக்காங்க. நல்லா இருந்தது. அவருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு, பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க படம். அது நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பழைய வயசானது இதுவே இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை ஃபைட்டிங் இருந்தாலும் போர் இல்லைங்க, த்ரில்லிங்காகவே போகுது. இல்லை ஆக்சுவலாக படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான். லோகேஷ் கனகராஜ் எந்த அளவுக்கு யூஸ்டார்ன்றது தெரியல, ஆனால் அவங்க ரோலாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. ரஜினி சாராக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், அவங்க ரோலுக்கு என்ன ரோல் அந்த ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தை ஸ்டோரின்னு பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. உண்மையாக படம் ஒன்றும் புரியல, ஒன்றும் பண்ணல. தலைவருக்காண்டி வரலாம், மற்ற ஆக்டர்ஸ்லாம் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் நடிச்சவங்க எல்லாமே. பட் எல்லாமே கிரேட் அண்ட் குட், அவ்வளோதான். மற்ற ரஜினி ஆஸ் யூஷுவல் சார், அவர் வந்து எப்பவுமே வந்து சூப்பர் ஸ்டார் சார், அவர் ஒருத்தர் தான் எப்பவுமே. பட் அவரை வச்சுலாம் படம் எடுக்கிறதுனால இவங்கெல்லாம் பெரிய ஆளாக தெரியுறாங்க. லோகேஷ் கனகராஜ் மற்றவங்கலாம். இமான் சார் மியூசிக் வந்து செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக. அந்த பேக்ரவுண்ட் அனிருத் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். படம் ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல் லோகேஷ் கனகராஜ் மூவி தரமாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் லைட்டாக வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் இட் வாஸ் ரியலி குட். லைக் தலைவரை எப்படியெல்லாம் பார்க்கணுமோ ஆக்ஷனாக ஃபுல் பேக்டாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் அன் வெரி குட் ஆக்ஷன் மூவி. ஐ வுட் ரேட் இட் இன் தட் வே. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து ஏ சர்டிஃபைட்னால கண்டிப்பாக கிட்ஸ் பார்க்க முடியாது. பட் அந்த லோகேஷ் கனகராஜ் சாயலில் இருக்கிற படத்தில் பார்க்கலாம். பட் இதில் கொஞ்சம் வயலன்ஸ் எல்லாத்தையும் விட ஜாஸ்தி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டா கொஞ்சம் குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. மற்றபடி ஐ வுட் ரேட் மூவி இஸ் ஃபண்டாஸ்டிக். இட்ஸ் லைக் நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்கள ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு நிமிஷம் காமிச்சிட்டு போகாமல் எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்டோரி டேக்கன் விதமும் நல்லா இருக்கு. ஸ்கிரிப்டிங் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ஆக்ஷன் மூவிஸில் ஸ்கிரிப்டிங் இருக்காது, இந்த ஸ்கிரிப்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஐ வுட் அப்ரிஷியேட் இட். திஸ் ஆக்சுவலி பவர் பேக்ட் மூவி. அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் இட்ஸ் அன் எக்ஸலன்ட் மூவி. கண்டிப்பாக எல்லாரும் ஒருத்தர் வாட்டி பார்க்கலாம். அங்கே இருக்கிற அந்த வயலன்ஸை மாத்திரம் தூக்கிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இல்லை, எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. இட் வாஸ் ரியலி த்ரில். ஒரு இன்டர்நேஷ்னல் மூவி பார்க்குற எஃபெக்ட் எனக்கு இருந்துச்சு. நெகட்டிவ் ரிவ்யூஸ் இப்போ அதை வச்சு தாங்க பப்ளிஷே பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் படம் பார்த்தா தான் ஒருத்தருக்கும் பிடிக்கும். இப்போ நானுமே ஒரு ஓப்பன் மைண்டாக தான் வந்தேன். அந்த ரிவ்யூஸ் பார்த்துருந்தா கண்டிப்பாக எனக்குமே பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ கேம் வித்வுட் சீயிங் எனி ரிவ்யூஸ். ஸோ ஐ வுட் அப்ரிஷியேட் மூவிஸ் வரும்போது நம்ம ஓப்பன் மைண்டாக தான் பார்க்கணும். நம்ம வந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு வந்தோம்னா மற்றவங்க கருத்தை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஐ லைக் இட். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னும் நிறைய ஸ்டார்டம். அதான் ரஜினி வேற லெவல் தான், ஸ்டைலு தான் வேற ஒன்றும். ரஜினி தான் சார். என்னைக்கு இருந்தாலும் அவரோட ஸ்டைல் அடிச்சுக்க ஆளே கிடையாது. 75 வயசுலாம் பண்ணுறது பெரிய விஷயம் தான். சூப்பர். அவரோட ரோல் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ரஜினி எப்பவுமே எல்லாமே சூப்பர் படத்தில். ஓகே, படம் ஒரே வெட்டு குத்து, ஆனால் நல்லா தான். அந்த கதைக்கு அதான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. கதை அப்படி ஓகே, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சூப்பர், கண்டிப்பாக நல்லா இருக்கு. நான் கமல் ரசிகன் தான், ஆனால் ரஜினியோட ஸ்டண்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஸ்டைலெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னும் அந்த ஸ்டைல் அப்படியே தான் இருக்குது. வயசானாலும் அந்த ரம்யா கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி எல்லாமே அழகாக மாறலன்ற மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் நல்லா. லோகேஷ் உண்மையிலே சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க. தலைவர் தான் மாசு. சூப்பராக பண்ணியிருக்காருங்க. வயசெல்லாம் அப்புறம் இதே கிடையாது சார். தலைவர் தான். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கு, செம்மையா இருக்காருங்க. அப்பெல்லாம் கிடையாது, சொன்னவங்களாம் சரியா பார்க்கலன்னு இருக்கும். சூப்பர் ஸ்டார் தான் எப்போதும். அந்த ஸ்டைலு, அந்த பேசுகிற அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. அவர் வந்து வயசான மாதிரியே தெரியல, நல்லா பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு யங்ஸ்டர் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்காரு, அருமையாக இருக்கு. இல்லை, அவருக்கு அந்த ஆர்வம் இருக்குல்ல, அவருடைய அந்த கலைத்துல ஆர்வமாக இறங்கி ஆக்ட் பண்ணுறாரு, அதுதான் பெரிய விஷயம். சூப்பர்ண்ணா. படம் நல்லா தான் இருந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷனோட வரக்கூடாது. எனக்கு வந்து லோகேஷ்னால எனக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும், அதனால அண்ணா ஸ்க்ரீன் பிளே விடனா லோகேஷ் கனகராஜ் காண்டி படம் பார்க்க வந்தோம், அவ்வளோதான். ரஜினி சிறப்பாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குண்ணா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா திரும்ப ஒரு ஆக்ஷன் மூவி. ரஜினி அவரோட ஸ்டைல் தானே, ரஜினியோட ஸ்டைல் மட்டும்தான், வேற என்ன கிடையாது. நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வயசுலயும் அவரு எடுத்து வச்சு நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஆக்சுவலாம் கனகராஜ் சொல்ல வேணுமா, லோகேஷுக்கு அன்பறிவு வேற ஃபைட்டு, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப்ல கொஞ்சம் லைட்டா போகுது, ஆனால் இப்போ ரஜினிக்காக போயிட்டே இருக்கு மூவி, அதனால இன்ட்ரெஸ்டா இருக்கு. சூப்பர், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரஜினிக்காக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப என்ன தலைவர் 72 இயர்ஸ்லேயும் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு இல்லைங்களா, அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வயதில் அவர் இந்த கான்செப்டில் அப்படி நடிக்கிறது எல்லாருமே நல்லா பிடிச்சிருந்தது. எல்லாருமே நல்லா
விறுவிறுப்பாக இருக்கு படம். நல்லா இருக்கு ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ரஜினி நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஒர்த்து தான். இல்லை படம் ஒர்த்து தான். படத்தில் எந்த இதுவும் கிடையாது. எல்லாம் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக லோகேஷுக்கு வந்து இது ஒரு நல்ல அடுத்த இது தான். பயங்கரமாக இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஒன்றும் இதெல்லாம் இல்லை, மோசம்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ரஜினி ரசிகருக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவரு கொஞ்ச நேரம் வந்தாலும் வேற லெவலில் பண்ணியிருக்காரு அமெரிக்கா. செமையாக இருந்தது படம். மியூசிக் நல்லா இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் செமையாக இருந்தது. கொஞ்சம் ரொம்ப வன்முறை இல்லாமல் இருந்திருக்கலாம். மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ரஜினி செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த ஏஜில் அவர் இப்படி பண்ணுறது உண்மையிலே பெரிய விஷயம். விறுவிறுப்பாக தான் இருந்துச்சு, போரில் அடிக்கவே. டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருந்தாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் ரோல். உண்மையில செம்மையாக இருந்துச்சு படம். பார்க்கலாம், ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். ஃப்ளாஷ்பேக் ரஜினி ஏதோ ஒரு ஃபேஸ் ஏஐ யூஸ் பண்ண மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. சூப்பராங்க படம் சூப்பர். படத்தில் பிடிச்சதா ஆக்ஷன் தான் பிடிச்சிருந்ததுக்கு. நவனையா நடிகரோட நல்லா இருந்தது, சூப்பர். ரஜினிக்கு என்ன, ரஜினி எப்பயுமே ரஜினி வந்தாவே நேரமெல்லாம் அப்படியே இதாகிடும். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்னொரு எனர்ஜி இன்னும் கொஞ்சம் ஏறும். அந்த நல்லா இருக்கு, சூப்பர். தேங்க்யூ. பார்க்கலாம், கண்டிப்பாக சூப்பர், பார்க்கலாம். டைரக்ஷன், மியூசிக் ஓகே தான். அவருக்காண்டி தான் பார்க்க வந்தோம். நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது, ஒரு வாட்டி பார்க்கலாம். நாகார்ஜுனா சார் பிடிச்சிருந்து, ரஜினி ஃபேன் நாங்கள். ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம், பரவாயில்ல. நல்லா சூப்பர் படமா. படம் பிடிச்சிருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. ரஜினி என்னைக்குமே மாசு தான், கிளாஸ் தான், சொல்ல வேணாம். கூட வேற நாகார்ஜுனா, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எங்க லேக்லாம் ஆகல, படம் நல்லா தான் போகுது. நல்லா ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. எந்த குறையும் சொல்ல முடியாது. படம் நல்லா பார்க்கலாம். நான்லாம் இது வந்து 2வது தடவை பார்க்குறேன். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. ஃபைட்டு சீன்லாம் நல்லா இருக்கு, புதுசாக இருக்க மாதிரி இருக்கு, நல்லா இருக்குங்களா. வேற ரஜினி இருக்க பெட்டராக பண்ணியிருக்காரு, இளமையாகவே இருக்காரு. இன்னும் சூப்பராக இருக்குது சார், சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்தது. ஃபைட்டு எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. விறுவிறுப்பாக இருக்கு, ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கு. நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. ஓகே, சூப்பர். நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே. எல்லாருக்குமே தனித்தனியாக நல்ல இது கொடுத்துருந்தாங்க ரோல். எல்லாரோட ரோலுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாகவே வந்து பார்க்கலாம்.